உலகெங்கிலும் உள்ள மெயின் டிவி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். ஆர்ஜே பரணி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தற்கொலை செய்து கொள்ள தன்னை இஸ்ரேல் தூண்டியதாக இஸ்ரேலிய உளவாளி பரபரப்பு கருத்து. இஸ்ரேலிய உளவாளியின் கண்ணீர் கதை. இஸ்ரேலில் கட்டாய ராணுவ சேவையை எதிர்க்கும் யூத பழமைவாதிகள். காவல்துறைக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரம். இரு நாடுகள் தீர்வின் அடிப்படையில் பாலஸ்தீன விவகாரத்திற்கு தீர்வை பெறாமல் இஸ்ரேலுடன் இயல்பான உறவுகளை பேண முடியாது. சவுதி அரேபியா திட்டவட்டம். ஜனநாயக அமைப்புகள் மீது நம்பிக்கை இழந்த இஸ்ரேல் மக்கள். இஸ்ரேலில் வெளியான கருத்து கணிப்பில் அதிர்ச்சி தகவல். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். 1985 அமெரிக்காவில் இஸ்ரேலிய உளவாளி ஜோனதான் போலார்ட் கைது செய்யப்பட்டார். அமெரிக்காவிலிருந்து ஆயிரக்கணக்கான தகவல்களை இஸ்ரேலுக்கு அனுப்பியதாக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதை தொடர்ந்து இவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 2015 சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட அவர் அமெரிக்க பரோல் விதிகள் காரணமாக 2020 வரை அமெரிக்காவில் இருந்தார். பின்னர் அங்கிருந்து இஸ்ரேல் திரும்பிய அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை அப்போது ஹீரோவாக வர்ணித்த இவர் தற்போது அவர் மீது பல விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார். ஜோனதான் கைது செய்யப்பட்டது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் உறவுகளில் சிறிய பாதிப்பை ஏற்படுத்தியது. தனக்கு முற்றிலும் ஆதரவாக உள்ள அமெரிக்காவிலிருந்து உளவு தகவல்களை இஸ்ரேல் பெற்றது அமெரிக்க அதிகாரிகள் மத்தியில் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது ஆர்மி ரேடியோவிற்கு பேட்டியளித்துள்ள ஜோனதான் இஸ்ரேல் அரசாங்கம் தன்னை தற்கொலை செய்து கொள்ள நிர்பந்தித்ததாக பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார். பல ஆண்டுகளுக்கு முன் இஸ்ரேலிய அரசாங்கத்தால் அனுப்பப்பட்ட ஒருவர் இந்த ஆட்சேபனையை தன்னிடம் மறைமுகமாக முன்வைத்ததாகவும் அவர் கூறியுள்ளார். நீ உன்னுடைய நாட்டை நேசிக்கின்றாயா? உனக்கு தேசப்பற்று இருக்கிறது தானே? நீ சரியான ஒரு காரியத்தை செய்தால் உன்னை எங்களால் இஸ்ரேலுக்கு கொண்டு வர முடியும். ஜெருசலத்தில் உள்ள பிரபலமான கல்லறையில் அழகான அடக்கத்தை உனக்கு கொடுக்க முடியும் என்று அவர் என்னிடம் கூறினார். இதன் மூலம் இந்த வழக்கை முற்றிலுமாக மூடிவிடலாம் என்றும் அவர் ஆலோசனை கூறினார். இஸ்ரேல் அனுப்பிய அந்த நபர் கூறிய செய்திகளை முதலில் தான் விளங்கிக் கொள்ளவில்லை என்றும் ஜோனதான் கூறியுள்ளார். நாட்டிற்காக உளவு வேலை பார்த்து பல ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்த உளவாளியை தற்கொலை செய்து கொள்ள இஸ்ரேல் அரசாங்கம் நிர்பந்தம் செய்த செய்தி இஸ்ரேல் பாதுகாப்பு வட்டாரங்களில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனது உளவுத்துறை குறித்து பெருமிதமாக பேசும் இஸ்ரேலிய உளவாளிகளை இவ்வாறு தான் நடத்துகிறதா என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது. இஸ்ரேலில் கட்டாய ராணுவ சேவையை எதிர்க்கும் யூத பழமைவாதிகள். காவல்துறைக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்து வருகின்றன. இஸ்ரேலின் டெல் அவீவ் அருகே தீவிர பழமைவாத ஹரீதி யூதர்கள் டஜன் கணக்கில் ஒன்று கூடி முக்கிய நெடுஞ்சாலையான ஹைவே 4ஐ மறித்து போராட்டத்தை நடத்தினர். தங்கள் சமூகத்தை சேர்ந்த கட்டாய ராணுவ சேவையை தவிர்த்த ஒருவரை கைது செய்ததற்கு எதிராக இந்த போராட்டம் நடைபெற்றதாக இஸ்ரேல் ஊடகங்கள் தெரிவித்தன. சேனல் 12 செய்தியின்படி அந்த நபர் காவல்துறையினரிடமிருந்து தப்பிக்க முயன்ற போது போராட்டக்காரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு காவல்துறையின் வாகனத்தை கவிழ்த்தனர். இதன் பின்னர் முக்கிய சாலை முற்றிலும் முடக்கப்பட்டது. இஸ்ரேலில் 18 வயதிற்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் கட்டாயமாக ராணுவ சேவை செய்ய வேண்டும். ஆனால் மொத்த மக்கள் தொகையில் சுமார் 13% உள்ள ஹரேதி சமூகத்தினர் ராணுவ சேவை தங்கள் மத அடையாளத்திற்கும் சமூக அமைப்பிற்கும் ஆபத்தாகும் என்று கூறுகின்றனர். அவர்கள் தோரா கல்விக்கே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பதாகவும் சேவை உத்தரவுகளை நிராகரிக்க வேண்டும் என்றும் முக்கிய மத தலைவர்கள் வலியுறுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 26 வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு ராணுவ சேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகின்றது. ஏற்கனவே அந்த வயது வரை இந்த பழமைவாத யூதர்கள் மதப்படிப்பை காரணமாக காட்டி சேவையை தள்ளி போடுகின்றனர். கட்டாய ராணுவ சேவையை எதிர்க்கும் இந்த குழுவினருக்கும் காவல்துறைக்கும் இடையே அடிக்கடி மோதல் போக்குதல்கள் அதிகரித்து வருகின்றன. சமீபத்தில் இவர்கள் நடத்திய போராட்டத்தில் 10க்கும் அதிகமான காவல்துறையினர் காயமடைந்தது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலுடன் இயல்பான உறவுகளை பேணுவதற்கான ஆலோசனையை சவுதி அரேபியா தற்போது கருத்தில் கூட கொள்ளவில்லை என்று அந்நாட்டின் முன்னாள் உளவுத்துறை தலைவர் சவுத் அல் ஃபைசல் தெரிவித்துள்ளார். சர்வதேச சட்டங்களை ஏற்றுக்கொண்டு மற்ற நாடுகளைப் போல ஒரு சாதாரண நாடாக இஸ்ரேல் செயல்பட்டால் மட்டுமே அதனுடன் இயல்பான உறவை மேற்கொள்வது குறித்து ஆலோசிக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். 1967க்கு முந்தைய எல்லைகளின் அடிப்படையில் சுதந்திர பாலஸ்தீன தேசம் உருவாக்கப்பட வேண்டும் என்று 2002 அரபு சமாதான உடன்படிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
அதன் அடிப்படையில் இரு நாடுகள் தீர்வு ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இஸ்ரேலுடன் உறவுகளை மேற்கொள்வது குறித்து ஆலோசிக்கலாம் என்றும் அவர் கூறினார். இஸ்ரேலுக்கு எதிராக கடும் நிலைப்பாடுகளை எடுப்பதாக அறியப்படுபவர் சவுத் அல் ஃபைசல். ஆனால் சவுதி அரசாங்கத்தின் கொள்கைக்கு எதிராக அவர் கருத்துக்களை கூற மாட்டார் என்பதும் அனைவரும் அறிந்த ஒன்றே. 1979 முதல் 2001 வரை சவுதி உளவுத்துறை தலைவராக செயல்பட்ட அவர் தற்போது அரசியல் வட்டாரத்தில் முக்கிய நபராக அறியப்படுகின்றார். கடந்த மாதம் அமெரிக்கா சென்றிருந்த சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் இரு நாடுகள் தீர்வு ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மட்டுமே இஸ்ரேலுடன் தொடர்புகளை மேற்கொள்ள முடியும் என்று கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. பொதுவாக இஸ்ரேல் ஊடகங்களுக்கு சவுதி அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் பேட்டிகள் கொடுப்பதில்லை. ஆனால் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் நாளிதழுக்கு சவுத் அல் ஃபைசல் வழங்கி இருக்கும் பேட்டியும் தற்போது கவனத்தை பெற்றுள்ளது. இஸ்ரேல் ஜனநாயக நிறுவனம் வெளியிட்ட 2025 ஜனநாயக குறியீட்டு அறிக்கையின்படி இஸ்ரேலில் ஜனநாயகத்திலும் அரசு அமைப்புகளிலும் மக்களின் நம்பிக்கை தொடர்ந்து குறைந்த அளவிலேயே காணப்படுகின்றது. 2024ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும் போது அரசின் மீது யூத குடிமக்களிடையே நம்பிக்கை 25%, அரபு குடிமக்களிடையே 17.5% சற்றே உயர்ந்துள்ளது. இருப்பினும் இது இன்னும் வரலாற்றிலேயே குறைந்த நிலைகளில் ஒன்றாகவே உள்ளது. இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் மீது யூதர்களிடையே 81% நம்பிக்கை தொடர்ந்தாலும் அரபு குடிமக்களிடையே அது 31% குறைந்துள்ளது. காவல்துறை மீது நம்பிக்கை இரு சமூகங்களிலும் குறைந்துள்ளது. குறிப்பாக அரபு சமூகத்தில் அதிகரிக்கும் கொலை மற்றும் வன்முறை சம்பவங்கள் இதற்கு காரணமாக கூறப்படுகின்றது. அரபு குடிமக்கள் மீது காவல்துறை மற்றும் இராணுவம் மேற்கொள்ளும் ஒருதலைபட்சமான நடவடிக்கைகள் இதற்கு காரணமாக இருக்கலாம். உச்சநீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை சற்று உயர்ந்தாலும் அரசின் தொடர்ச்சியான விமர்சனங்கள் அதனை சூழ்ந்துள்ளன. நெதன்யாகு தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் நீதித்துறையுடன் தொடர் மோதல் போக்குதல்களை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மொத்தமாக யூதர்களில் 27% மட்டுமே இஸ்ரேலின் ஜனநாயகத்தை நல்லது அல்லது மிகச்சிறந்தது என்று மதிப்பிட்டுள்ளனர். அரபு குடிமக்களிடையே இது 12% உள்ளது. பெரும்பாலான குடிமக்கள் தங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சி எதுவும் இல்லை என்று கூறியுள்ளனர். 2026 தேர்தல்கள் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெறுமா என்ற சந்தேகம் தற்போது மக்களிடையே நிலவுகின்றது. அமெரிக்க ஸ்டாண்டப் காமெடியன் டேவ் சாப்பல் த அன்ஸ்டாப்பபிள் என்ற தனது 75 நிமிட நெட்ஃபிளிக்ஸ் சிறப்பு நிகழ்ச்சியில் கூறிய ஒரு கருத்து இணையதளத்தில் தற்போது வைரலாக பரவி வருகின்றது. நான் ஐ ஸ்டாண்ட் வித் இஸ்ரேல் என்பதை ஆதரிக்கின்றேன் என்று சொன்னால் அதற்கு பொருள் அவர்கள் என்னை கட்டுப்படுத்தி விட்டார்கள் என்பதே என்று அவர் கூறிய ஒன்று பலரால் துணிச்சலான அரசியல் விமர்சனமாகவே பாராட்டப்பட்டது. அதாவது அவர்கள் என்னை மிரட்டிவிட்டதால் வேறு வழியின்றி எந்த வாக்கியத்தை சொல்கிறேன் என்பதே இதன் கருத்தாகும். இந்த வாக்கியத்தை ஒரு கோடாக நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். அதற்கு பிறகு நான் கூறும் எதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் நகைச்சுவையாக கூறியுள்ளார். சக்தி வாய்ந்த அரசியல் மற்றும் ஊடக அமைப்புகள் கலைஞர்களை எப்படி பணிய வைக்கின்றன என்பது குறித்து சாப்பல் பேசினார். அவரின் கருத்து பொழுதுபோக்கு துறையில் நிலவும் அழுத்தங்களையும் இரட்டை நியாயங்களையும் வெளிப்படுத்துவதாகவே பாராட்டப்பட்டது. அதே நேரத்தில் இந்த கருத்து கடும் விமர்சனங்களையும் சந்தித்தது. சிலர் இது யூதர்கள் அல்லது இஸ்ரேல் மீது சதி கோட்பாடுகளை ஊக்குவிப்பதாகவும் யூத விரோத எண்ணங்களை வலுப்படுத்தக்கூடியதாகவும் குற்றம் சாட்டினர். இந்த நிகழ்ச்சியில் சவுதி அரேபியாவில் நடந்த ரியாத் காமெடி விழாவில் பங்கேற்றதற்காக தன்னை விமர்சித்தவர்களையும் சாப்பல் கடுமையாக தாக்கினார். பத்திரிகையாளர் ஜமால் கஷோக்ஜியின் கொலை குறித்து பேசும்போது சவுதி ஒரு பத்திரிகையாளரை கொன்றது என்று சொல்கின்றீர்கள், ஆனால் இஸ்ரேல் கடந்த சில மாதங்களில் நூற்றுக்கணக்கான பத்திரிகையாளர்களை கொன்றுள்ளது என்று கூறி மேற்கு நாடுகளின் இரட்டை வேடத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். காசாவில் 2023 அக்டோபர் 7க்கு பிறகு குறைந்தது 249 ஊடகவியலாளர்கள் உயிரிழந்திருப்பதாக பத்திரிகையாளர் பாதுகாப்பு குழு தெரிவித்திருக்கும் நிலையில் சாப்பலின் இந்த கருத்துக்கள் காசா போர் மற்றும் ஊடக அமைதியை சுற்றிய உலகளாவிய விவாதத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளன. இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள மேற்கு கரையில் 11 புதிய குடியேற்றங்களை அமைப்பதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இந்த முடிவு காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் 2ஆம் கட்டத்தை தொடங்கும் முயற்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் பதற்றத்தை மேலும் தீவிரப்படுத்தும் அபாயத்தை ஏற்படுத்துகின்றது.
மேலும் இதுவரை இஸ்ரேல் சட்டப்படி சட்டவிரோதமாக கருதப்பட்டு வந்த தற்போதைய குடியேற்றங்களின் 8 அவுட்போஸ்ட் மற்றும் பகுதிகளை சட்டப்பூர்வமாக்கி அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கவும் அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த புதிய குடியேற்றங்களுக்கு டிசம்பர் 12 அன்று பாதுகாப்பு அமைச்சரவை ஒப்புதலை வழங்கியது. இதனிடையே இதை கடுமையான வலதுசாரி நிதியமைச்சர் பெசலில் ஸ்மோட்ரிச் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் முன்மொழிந்துள்ளனர். 2022 நவம்பரில் ஸ்மோட்ரிச் பதவியேற்றதிலிருந்து இதுவரை மொத்தம் 69 குடியேற்றங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த முடிவை ஸ்மோட்ரிச் முன் எப்போதும் இல்லாத சாதனை என்று வர்ணித்துள்ளார். மேலும் சமூக வலைதளமான எக்ஸில் வெளியிட்ட பதிவில் இஸ்ரேல் மக்கள் தங்கள் நிலத்திற்கு மீண்டும் திரும்பி அதை கட்டியெழுப்பி அதன் மீதான தங்களின் பிடிப்பை வலுப்படுத்துகின்றனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பாலஸ்தீன் மக்களின் நிலங்களை வெளிப்படையாக ஆக்கிரமிக்கும் சட்டவிரோத செயலை மிகப்பெரிய சாதனை போல இஸ்ரேல் அமைச்சர் கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தற்கொலை செய்து கொள்ள தன்னை இஸ்ரேல் தூண்டியதாக இஸ்ரேலிய உளவாளி பரபரப்பு கருத்து. இஸ்ரேலிய உளவாளியின் கண்ணீர் கதை. இஸ்ரேலில் கட்டாய ராணுவ சேவையை எதிர்க்கும் யூத பழமைவாதிகள். காவல்துறைக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரம். இரு நாடுகள் தீர்வின் அடிப்படையில் பாலஸ்தீன விவகாரத்திற்கு தீர்வை பெறாமல் இஸ்ரேலுடன் இயல்பான உறவுகளை பேண முடியாது. சவுதி அரேபியா திட்டவட்டம். ஜனநாயக அமைப்புகள் மீது நம்பிக்கை இழந்த இஸ்ரேல் மக்கள். இஸ்ரேலில் வெளியான கருத்து கணிப்பில் அதிர்ச்சி தகவல்.